வெயிட் லாஸ்ல இருக்கவங்க, வெயிட் லாஸ்ல இருந்து வெளிய வராம இருக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தான் இன்னைக்கு சொல்லப் போறேன். வீடியோ முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம ஹே மை ஃபேமிலி! ஏற்கனவே நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வெயிட் லாஸ எப்படி கன்டின்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வீடியோ தான் இது. நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேங்கிறதுக்கான வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க வெயிட் லாஸ கன்டின்யூ பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இது. கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ நம்ம பண்ண போறோம். நமக்கு நெறைய கிரேவிங்ஸ் வரும். ஏன்னா, நம்ம நெறைய ஏற்கனவே ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டனால தான் நம்மளோட வெயிட் வந்து கெயின் ஆயிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ட்ராக்லயே போயிட்டு இருந்திருப்போம். அந்த ட்ராக்ல இருந்து நம்ம வெளிய வரோம் அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம ஃபுட்ட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும்போது நெறைய கிரேவிங்ஸ் வரும். அந்த கிரேவிங்ஸ கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட்ல முடியவே முடியாது. என்னாலயும் முடியல. அப்ப நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணேன்? நீங்க அத ஃபாலோ பண்ணா கண்டிப்பா முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பா கேளுங்க. அப்ப உங்களுக்கு புரியும். நான் எப்படி கன்டின்யூ பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துல மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவேன். சண்டே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே மனுசங்க தான். ஸோ வந்து அந்த வெயிட் லாஸ்னையும் ப்ராசஸ் பண்ணணும். நாமளும் நம்மளோட கிரேவிங்ஸ கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா, சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா, காலைல டிஃபன், மதியம் லஞ்ச், ஈவினிங் டின்னர் அப்படின்னு சொல்லி நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ட அன்னைக்கு லைட் வெயிட்ல எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் பசங்க சாப்பிடுறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு, அப்படியே கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிப்பேன். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்னால வெயிட் லாஸ்லேருந்து வெளிய வராம இருக்க முடிஞ்சுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே மனுசங்க தான். இந்த வெயிட் லாஸ்ங்கிற ப்ராசஸ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பப்ப நம்ம சீட் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களுமே வாரத்துல 6 நாள் நல்லா வெயிட் லாஸ் பண்ணிட்டு, ஒரு 7வது நாள் சண்டே அன்னைக்கு மட்டும் உங்களுக்கான ஒரு நாளா மாத்திக்கோங்க. உங்களுக்கான ஒரு நாளா மாத்திக்கோங்க. அதுக்காக ஹெவியாலாம் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் அந்த கிரேவிங்ஸ கட்டுப்படுத்துறதுக்காக பசங்க சாப்பிடக்கூடியதோ, இல்ல நம்பளே நமக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன பண்ணிட்டு, இது இவ்வளோதான். இன்னைக்கு இவ்வளோ எடுத்துக்கிறோம். அப்படின்னு சொல்லி நீங்களே உங்க ஃபுட்டுல கொஞ்சமா அத சேர்த்திக்கோங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிங்க கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல மட்டும். அப்புறம் போக போக நீங்களே இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வெயிட் லாஸ்க்குள்ள ஃபுல்லா இறங்குங்க. ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட்டிங்ல மட்டும் இத கன்டின்யூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அத கொஞ்சமா குறைச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ்லேருந்து வெளிய வரவே மாட்டோம். ஏன்னா நாமளும் மனுசங்க தானே. ஸோ இந்த மாரி ஃபுட்ட நம்ப ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்லேருந்து வெளிய வராம இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். வாரத்துல 6 நாள் நீங்க வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே 7வது நாள் எப்போ வரும்? 7வது நாள் எப்போ வரும்னு நீங்களே உங்க மனசுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அன்னைக்கு பார்த்துக்கலாம், அன்னைக்கு பார்த்துக்கலாம்ன்னு நீங்களே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட கான்ஃபிடென்ட் உடையாது. நீங்க வெயிட் லாஸ்லேருந்து வெளிய வரமாட்டீங்க. கண்டிப்பா இந்த ட்ரிக் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இது ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்லேருந்து வெளிய கண்டிப்பா வரமாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.